எடுத்தேன்னு சொல்லணும். நான் உங்களுக்கு வேணால் சிம்பிளாக சொல்லட்டுங்களா? ஏடிஎம் மிஷினுக்கு போங்க. இருங்க ஏடிஎம் மிஷினுக்கு போங்க. உங்களுக்கு கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்களாங்க ஆண்டனி. அதை வந்து உள்ளார அந்த மிஷினுக்குள்ளார ஒரு பக்கம் வந்து அது கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணுங்க. இன்சர்ட்னா அந்த இடத்துல கார்டு வந்து சொருவினோடனே பச்சை கலரில் பீம்னு ஒரு பல்ப் எரியும். உங்கள் கார்டு ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். ப்ராசஸ்னால் அது வந்து எடுத்துக்கிச்சு உள்ளதாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு நம்பர் கேட்கும். பாஸ்வேர்டுன்னு வச்சுருப்பீங்களா, அந்த நம்பர் கேட்கும். அதை வந்து அதில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு ஓகேன்னு பட்டன் இருக்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஒரு பக்கம் காட்டும். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. டிரான்ஸ்லேட் இப்போ எல்லா மொழியிலும் ஹிந்தி, தமிழ் 4-5 லாங்குவேஜில் இருக்குது மிஷினில். நீங்கள் தமிழ் தான் உங்களுக்கு தெரியும்னா தமிழில் போட்டுக்கோங்க. அதிலே கேட்கும் உங்களுடைய பதிவு எண்ணை குறிக்கவும் அப்படின்னா அந்த பதிவு எண்ணை குறிக்கணும். அதுக்கப்புறம் இதே சார் ஓகே பண்ணிட்டீங்களா, கரெக்டாக பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ண சொல்லும். கிளிக் பண்ணினோடனே உங்களுக்கு மேலே அமௌண்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் காட்டும். அதில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்கும். அந்த அமௌண்ட்டை அதில் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ருனா அதில் பதிவு பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகி வெளியே வரும். அதை எடுத்து செக் பண்ணிவிட்டு உங்கள் கார்டை இப்போ எடுத்துக்கோங்க, வெளியே எடுத்துக்கோங்கன்னு தமிழில் சொல்லும். அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டெலாம் போட்டதை கேன்சல் பண்ணிடணும். மாற்றி போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு வந்துடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பெரிய